அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பா இன்னைக்கு கர்ப்பப்பை வாய்ப்புண் அதை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு சொல்லப்போனால் ஒரு 40க்கு பிறகு அபோவ் 40லேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் நம்மளை சந்திக்கிறாங்க வராங்க. அதை பற்றி இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பாங்க. இந்த கருவாய் புண் அப்படிம்பாங்க. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் டெர்மினாலஜில அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்விசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்விசைட்டிஸ் அக்யூட்டும் இருக்கு, குரோனிக்கும் இருக்கு. சில வித காரணங்கள்னால எனக்கு கிருமி தொத்து ஏற்பட்டுச்சு, அதனால கொஞ்ச நாள் இருந்துச்சு, சில மாதங்கள் இருக்கு. இது அக்யூட் சர்விசைட்டிஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப நாளா கருவாய் புண்ணு இருக்கு, அதனால சர்விக்கல் எரோஷன் அப்படிம்பாங்க. அந்த கருவாய் நல்லா அரிச்சிட்டு இருக்கும். இதுக்குதான் பாருங்க, இந்த 30 வயசானாலே கருவாய் பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு நடுவுல கவர்மெண்ட் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. இப்போ அதை பெருசா கவர்மெண்ட் சொல்றது இல்ல, மக்களும் அதை செஞ்சுக்கிறது இல்ல. அப்ப அந்த கருவாய் பரிசோதனை பண்ணா இந்த சர்விசைட்டிஸ் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஆரம்ப காலகட்டத்திலே இதை வைத்தியம் பண்ணா இது கம்ப்ளீட்லி கியூரபிள். பொதுவா 100 பேருக்கு 10 வருஷத்துக்கு மேல கருவாய் புண்ணு இருக்கு அப்படின்னா அதுல 10 பேருக்கு அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல இந்த கருவாய் கர்ப்பப்பை வாய்ப்புற்றா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த கருவாய் புண்ணு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வைத்தியம் பண்ணிக்கணும். ஸ்கேன்லயே கருவாய் போக்கஸ் பண்ணா தெரியும். அதுக்கு மேல அவங்களுக்கு ஃபிங்கரிங் டிஜிட்டல் பரிசோதனை மூலியமா, கை பரிசோதனை மூலியமா அவங்களால கண்டுபிடிக்க முடியும். டாக்டர்ஸால உடனே சொல்லிடுவாங்க. நீங்க வீட்டுல இருந்தே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெள்ளப்படுறது பத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெள்ளை ஸ்மெல்லோட வரும், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருந்தா இந்த ப்ளீடிங் வரும், போஸ்ட் காய்டர் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லலாம், அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்கு மேடம். சிலருக்கு லேசா 1 drop ப்ளீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் அவங்களுக்கு யூரின் போனா வருதா இல்ல யூட்ரஸ்ல இருந்து வருதான்றது கூட தெரியாம கண்டுபிடிக்க மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் அட்வைஸ் பண்றோம். டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் பிரகாரம் கண்டுபிடிச்சு நம்ம சொல்றோம். இப்படி எல்லாம் இருந்தா ஆரம்ப நிலையிலேயே இதெல்லாம் கியூரபிள். இப்போ கேன்சர் கூட ஆரம்ப நிலை தான் கியூரபிள் தான். அப்படி இருக்கு. அப்ப ஏன் பயப்படணும்? மக்கள் இன்னைக்கு சிலர் அதாவது அக்கறையா பாத்துக்க மாட்டாங்க, கவனமா இருக்க மாட்டாங்க, ஆனா பயப்படுவாங்க, ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. அது வேஸ்ட். அப்படி கிடையாது. தைரியமா இந்த பிரச்சனை இருக்கா, ஓப்பனா டாக்டர் கிட்ட பேசுங்க. உங்களுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து கண்டுபிடிச்சு அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இதெல்லாம் கியூரபிள். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டயட் சொல்றோம். கியூர் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ இந்த சிம்டம்ஸ் பார்ப்போம். சிலருக்கு இடுப்பு வலி, கால் வலி, வயிறு வலி எல்லாம் இருக்கும், கூட இந்த வயிற்று படுறது இருக்கும். இன்னொரு விஷயம், சில பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துருவாங்க, ஆனா அப்பவும் வெள்ளைப்படுதல் இருக்குன்னு சொல்ற பேஷண்ட்டும் இருக்காங்க. அதனால எல்லா விஷயம் நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் நாங்க ஓப்பனா இந்த மாதிரி இருந்தா கூட கர்ப்பப்பையிலேயே வெள்ளைப்படுதே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அப்படியும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதா இங்க உங்களுக்கு நினைவு கூடுறோம். அதனால எப்பவுமே ஹெல்த் இஷ்யூன்னா கவனமா ஓப்பனா பேசினீங்கன்னா அப்பப்போ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்க முடியும். அப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் வச்சு உங்களை இப்பெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களா, நேர்ல வரலாம். வர முடியாதவங்க ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் பயப்படவே தேவையில்லை. உடனே ரிப்போர்ட் அனுப்புங்க, வீடியோ காலில் பேசுகிறோம். உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, என்ன சாப்பிடும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரோம். மெடிசன் கொரியரில் வாங்குறீங்க, இல்லைன்னா நேரில் வரவங்க நேரில் வாங்குறீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் வாங்க, அடுத்தடுத்து நீங்கள் அப்படியே கொரியரில் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே வீடியோ கன்சல்டேஷன் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. கவலைப்படாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சர்ஜரி தான் முக்கியம் அப்படின்னு பயப்படாது. ஸ்டேஜை பொறுத்து தான் நம்மளும் சொல்கிறோம். அதனால நல்ல அட்வான்ஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்குது, டயட்டும் இருக்கு. அதே போல ஆறாத புண்கள், அது கர்ப்பப்பை புண் மாத்திரம் இல்லை, உங்களுக்கு டயபெட்டிக்னால ஆறாத புண்கள் இருக்கலாம், அல்சர்னால ஆறாத புண்கள். பல வருடங்களாக அல்சர் கஷ்டப்படுறவங்க இருக்கீங்க. அதனால உடம்புக்கு வெளியே ஆறாத புண்கள், உடம்புக்குள்ள ஆறாத புண்கள், அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கொடுத்து நீண்ட நாட்களாக ஆறாத புண்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத எங்க நினைவு கூறுறோம். என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா இல்லை எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பேசணும்னா கூட எங்களுக்கு நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கூட உங்களுக்கு விளக்கம் நாங்கள் தர ரெடியாக இருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி,
அன்னை மரியே வாழ்க.